ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி காலையில் யார் மூஞ்சிலும் முழிச்சேன்னே தெரிலைங்க. வேலையே செய்யவே தோண மாட்டேங்குது. அதே மாதிரி எவ்வளோ செஞ்சாலும் ஐயோ இது இன்னும் செய்யலையே, அது இன்னும் செய்யலையே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. யார் மூஞ்சிலேங்க முழிக்க போகிறோம்? ஒன்று புருஷன், இல்லைன்னா புள்ள. இந்த 2 ஆப்ஷனை தவிர நமக்கு இங்கே வீட்டுக்குள்ளே வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் இழுத்து போத்தி தூங்கிட்டு தாங்க இருந்தாங்க. நம்ம எந்திரிக்கும் போது எப்போ யார் நம்ம கூட எந்திரிச்சிருக்காங்க? இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் தூங்கிட்டு இருந்தேன். என் புள்ள கூட ஐயோ எங்கள் அம்மா நிம்மதியாக உட்காந்துட்டாளா அப்படின்னு சொல்லி எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ காலையில் நைட் வச்ச லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுங்க. அதை லெமன் சாதமாக செஞ்சுட்டு ஃபிஷ்ஷு கொஞ்சம் இருந்துச்சு, மேரினேட் பண்ணி வச்சுருந்தது. சரி அதை ஒரு பீஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேங்க. ஸோ பெருசாக ஒர்க் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் எப்படி தான் தெரிலைங்க, 3 மணி வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சா ஒர்க் கரெக்டாக இருக்கிறது. வீடு கூட்டணும், துணி துவைக்கணும், லன்ச் ரெடி பண்ணணும், டிஃபன் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதுக்கும் கைக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தொடச்சிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். பட் இருந்தாலுமே நம்ம ஒர்க் நிற்காமல் போயிட்டு தாங்க இருக்குது. அதை தான் ஒவ்வொரு டைலாக்கில் சொல்லுவாங்கங்க, ரீல்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் குடோனில் இருந்தாலும் பெருசாக சாதிக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அம்மா வீட்டில் இருந்தாலும் இந்த ரொட்டீன் இருந்துட்டு தானே இருந்துச்சு. பொம்பளை புள்ள அப்படிங்கும்போது நம்ம வேலைகளை நம்ம பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ என்ன அடித்து பிடிச்சி 6 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சு வேலைக்கு போகாட்டாலும் வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டே தாங்க இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு அக்காவோட வீடியோ ரெகுலராக பார்ப்பேங்க. எனக்கு கரெக்டாக அவங்க சேனல் பேர் தெரியல. ஏன்னா நம்ம சேனல் பேரை பார்த்து எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதே கண்டினியூஸாக வர்றதுனால அது பர்டிகுலராக போய் என்ன சேனல் என்னன்னு சொல்லி பார்க்க மறந்துட்டேன். அந்த அக்கா சொன்னாங்க ஒரு டைலாக்கு, 40 வயதில் நாய் குணம், 60 வயதில் பேய் குணம் அப்படிம்பாங்க. அப்படியா? அப்படிங்கும்போது ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்டை அந்த அக்கா சிங்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு 40 கிராஸ் ஆயிடுச்சு. பட் அவர் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு, சாஃப்டாக ஆகிட்டாரு. அப்போது சிங்கத்துக்கு எப்படி நாய் குணம் வரும்? நல்ல குணம் தானே வந்திருக்கு. என் ஹஸ்பண்ட் நல்ல விதமாக தான் மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, அந்த அக்கா கிட்ட நிறைய விஷயம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா விஷயங்கள் இருந்தாலும் அந்த நெகட்டிவான விஷயத்தையும் கடைசியில் அந்த அக்கா பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட ஒவ்வொரு டைலாக்கும் நான் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க சேனலை நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை எதை இங்கே டேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தெரியும், செல்ஃப் மோட்டிவாக இருக்கும். ஸோ அந்த அக்கா சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒரு டைமாவது அவங்கள பார்த்துட்டா தான் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. இப்படியே பேசிகிட்டே வீடியோவை பார்த்துட்டே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.